செல்லம்மா. ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு கோவமா கூப்பிட்டாரு. மைனி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? போச்சு போச்சு, தொலைச்சு கட்டிடுவாரே. பேசாம படுத்துருவா. செல்லம்மா, செல்லம்மா, என்ன தூங்குற மாதிரி நடிச்சிட்டு படுத்திருக்கியோ? மரியாதையா எழுந்துரு செல்லம்மா, உன் மேல கொலை வரியில வந்திருக்கேன். செல்லம்மா. அனுஷ்காப்பா, என்ன அனுஷ்காப்பா? என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியோ? முதல்ல எழுந்துரு. என்னாச்சு அனுஷ்காப்பா? நானே எழும்ப முடியாம படுத்து கிடந்தேன். இப்ப எதுக்கு வந்து எழுப்புறிய? ரொம்ப நடிக்காத. எங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நீ தானே? என்னது என்னது சொல்லி கொடுத்தேன்? உங்க அக்காவை பார்க்கவே இல்லை அனுஷ்காப்பா. நடிக்காத. அந்த பிள்ளைகள் கடை போட்டிருக்கு, அதுவும் எங்க அக்கா பணத்தை வாங்கி தான் கடை போட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்தது நீ தானே? ஐயோ நான் எதுவுமே சொல்லலைங்க. திரும்பவும் போய் சொல்லாத செல்லம்மா. பிறகு எப்படி எங்க அக்காக்கு இந்த விஷயம் தெரியும்? தெரியாதுங்க, நான் சொல்லவே இல்லை. நீங்க அடிச்ச அடியில என்ன நான் மயங்கி தான் கிடக்கேன். என்னால எழும்பி வெளியவே போக முடியல, சாப்பிடவும் இல்லைங்க. உடம்பெல்லாம் வலிக்குது, குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு. அந்த ஆளு படுத்தே தான் கிடக்கேன். எழும்பி கூட உட்கார முடியல. நான் எதுக்குங்க உங்க அக்கா கிட்ட போய் சொல்ல போறேன்? பிறகு எப்படி எங்க அக்காக்கு தெரியும்? அது நீங்க உங்க அக்கா கிட்ட தாங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? எங்க அக்கா கிட்ட கேட்டா அதெல்லாம் உனக்கு எதுக்குங்க? நீ தான் சொல்லி கொடுத்துட்டு எங்க அக்கா கிட்ட என்கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லியிருக்க, அப்படிதானே? ஐயோ நான் உங்க அக்கா கிட்ட பேசவே இல்லைங்க. நீங்க வேணா உங்க அக்காவை கூப்பிட்டு கேளுங்க. எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை. எங்க அக்காக்கு இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? நீ தான் எங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கா. இல்ல அனுஷ்காப்பா. போய் சொல்லாத செல்லம்மா. நான் எங்க போய் சொல்ல போறேன்? நீங்க அடிச்ச அடி தாங்காம நானே இன்னும் படுத்து கிடக்கேன். நான் போய் உங்க அக்கா கிட்ட சொல்லுவேனா? வேற யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்க போய் அதை கேளுங்க. நீங்க தான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீல்ல, பிறகு நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? நான் சொல்லவே இல்லைங்க, நம்புங்க. உன் மேல எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அந்த பிள்ளையில போட்டு என்ன பாடுபடுத்திருக்கா நீ? மாட்டி விடாம இருக்கணும்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கா. ரூபா கேட்டிருக்கா, சாப்பாடு கேட்டிருக்கா. சீ, வெக்கமா இல்ல உனக்கு? நீலாம் என்ன மனுஷி? இவ்வளவும் பண்ண உன்னையே நான் நம்பவே நினைச்சிட்டு இருக்கியோ? ஒரு காலமா உன்னைய நான் நம்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நீ தான் சொல்லியிருப்பா. இல்ல அனுஷ்காப்பா. வாய மூடு. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. அனுஷ்காப்பா, வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா நான் எங்க போவேன்? எங்கேயாவது போய் தொலை. இந்த வீட்டுல இனி நீ இருக்கவே கூடாது. உன்னை அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது, எனக்கு தான் அவமானமா இருக்கு. எவ்வளவு அடிச்சாலும் நீ திருந்திக்கிட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உன்னை அடிக்கிறது எனக்கு தான் பாவம். எழுந்து வெளியே போ. அனுஷ்காப்பா. போன்னு சொன்னேன். அனுஷ்காப்பா, நீங்க மைனி வேணா கூப்பிட்டு கேளுங்களா? நான் தான் சொல்லி கொடுத்தேன் நானே. நீ எங்க அக்காவை ஏதாவது சொல்லி மாத்தி வச்சிருப்பா. எங்க அக்கா மாத்தி பேசுவா உன்னால. அனுஷ்காப்பா, இல்ல அனுஷ்காப்பா, நான் மைனிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. நீங்க கூப்பிட்டு கேளுங்க அனுஷ்காப்பா. நான் தெரிஞ்சிட்டேன் அனுஷ்காப்பா நீங்க சொன்னதுல இருந்து. எங்க அக்காவை கூப்பிட்டு கேப்பேன். உன் பேரை மட்டும் சொல்லட்டும். அதுக்கு மேல இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கேளுங்க அனுஷ்காப்பா, அப்புறம் தான் என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும். நான் நிஜமாலே தெரிஞ்சிட்டேன் இப்போ. ஏக்கா, ஏக்கா, ஏக்கா. என்ன தம்பி? ஏக்கா, சரோஜா கடை போட்டிருக்கா, அதுவும் 1 ரூபாய் வாங்கி தான் கடை போட்டிருக்கான்னு உனக்கு சொன்னது யாருக்கா? அதெல்லாம் எதுக்கு தம்பி? ஏக்கா, இந்த செல்லம்மா தானே உனக்கு சொன்னா? உண்மையை சொல்லுக்கா. செல்லம்மாவா? செல்லம்மாவுக்கு இந்த விஷயம் நான் சொல்லி தான் தெரியும். அப்போ உனக்கு சொன்னது யாருக்கா? இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தால சீலுப்பா. உனக்கு அவளை தெரியுமான்னு எனக்கு தெரியல. இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளை தனி கொடுத்துன போகும்போது அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாருவே. அவதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அப்பதான் சொன்னா. அவ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் சரத்துக்குமாரி. ஏக்கா, உன் பணத்தை வாங்கி தான் அந்த பிள்ளைகள் தொழில் தொடங்கி இருக்குன்னு சொன்னது யாரு? செல்லம்மா தானே? இல்ல தம்பி, அதுவும் சீலுப்பா தான் சொன்னா. ராசாப்புதா 10,000 ரூபாய் கொடுத்திருக்கான்னு சொன்னால. ராசாப்புக்கே நான் தானே 10,000 கொடுத்தேன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சுது. நேர்ல போய் நல்லா பிடிச்சு சத்தம் போட்டுட்டு வந்துட்டேன். ஏக்கா, எனக்காக போய் சொல்லாதக்கா. உண்மையை சொல்லு, உன்கிட்ட சொன்னது செல்லம்மா தானே? இல்ல தம்பி, செல்லம்மாக்கே நான் சொல்லிதான் தெரியும். என்ன செல்லம்மா அப்படிதானே? ஆமா மைனி, நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியும். பாத்தியா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா. சீலுப்பா தான் என்கிட்ட வந்து சொன்னா. ஏக்கா, இவளுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். எனக்கு செல்லம்மாக்கு முன்னாடியே தெரியுமா? செல்லம்மா பரவ எனக்கு என்கிட்ட சொல்லாம இருந்தா? இவ்வியதான் மைனி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. தம்பி சரத்துக்குமாரி, எதுக்குமா அப்படி பண்ணா?
நீ அங்க போய் இப்படி பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் சொல்லாம இருந்தேன். அதே மாதிரி போய் பிரச்சனை பண்ணிட்டியேக்கா. பாவம் அந்த பிள்ளைகளு. என்னது அவ்வளவு பாவமா? அப்ப நான் தான் தப்பு பண்ணியேன்னு சொல்ல வரியா? ஏக்கா ராசாத்தி மைனி இங்க வந்து இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. அதுவும் ஒன்றும் தனி கொடுத்தனா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு போகல. இங்க இருந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது தொல்லை வருமே நினைச்சிட்டு தான் போயிருக்காவ. வயிற்றுல இருக்க பிள்ளையோ பெத்து வச்சிருக்க பிள்ளையோ ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நினைச்சுதான் போயிருக்காவ. மைனி அப்படி பண்ணக்கூடியவையா தராம இதோ என் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கா. எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் அந்த பிள்ளைகள் தனியா போயிருக்கு. ஒழுங்கா வீட்டுல இருக்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புக்கா. அந்த பிள்ளைகள் தானா வீட்டுக்கு வந்துடும். ஏக்கா ஏன்க்கா இப்படி பேசியா? உன் மருமகளும் உன் பிள்ளைகளும் தான் உனக்கு முக்கியம். மத்தவியெல்லாம் உனக்கு அதுக்கு அப்புறம் தான். அதுக்கு நீ ராசாத்தி மைனியா வெளியே அனுப்பியிருக்கணும். என் பொண்டாட்டியே நீ வீட்டுல சேர்த்துக்கவே கூடாது. இவைய 2 பேருக்கும் தான் இவைய பயப்படியாவ. சரோஜா மாசமா இருக்கும்போது செல்லமா என்ன செஞ்சான்னு உனக்கு ஞாபகம் இல்லையோ? பிள்ளைய வயிற்றுல அழிக்க பார்த்திருக்கா. அதே மாதிரிதான் ராசாத்தி மைனியா நினைக்காவ. அதனாலதான் அந்த பிள்ளைல இங்க இருக்க பயந்துட்டு தனியா போயிருக்குதுவ. ஏக்கா ராசாத்தி மைனியை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த செல்லம்மாவை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. அந்த பிள்ளைகள் வாங்கிட்டதான் ரூபா வாங்கி கடை போட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த செல்லம்மா என்ன செஞ்சா தெரியுமா? தினமும் போய் அந்த பிள்ளைகளை மிரட்டி ரூபா வாங்கியிருக்கா. பாத்தியாக்கா அவ வாயாலே ஒத்துக்கிட்டியா பாரு. சொல்லமா நீ ரொம்ப நல்லது மாதிரி நடிக்காத. உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ வயிற்றுல இருக்க பிள்ளைய அழிக்கணும்னு நினைச்சி அது என்னது? போய் சொல்லாத. ஏக்கா அந்த பிள்ளைகள் நல்லவியதான். இந்த செல்லமாவும் ராசாத்தி மைனியும் தான் சரியில்லக்கா. நீ முதல்ல இதை ஒழுங்கா புரிஞ்சுக்க. நாங்க இன்னைக்கே எங்க வீட்டுக்கு போறோம்க்கா. ராசாத்தி மைனியோ சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லு. உன் மகன்களும் மருமகன்களும் வந்துருவாவ. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுக்கா. இவ யாரையுமே நீ நம்பாத. உன் பிள்ளைகளை மட்டும்தான் நீ நம்பணும். ஒழுங்கா அவியல வீட்டுக்கு வர வைக்கிற வேலையை பாரு. என்னைக்குனாலும் அவியதான் உன்னையும் பாத்துக்கிடணும். ஏக்கா என்கிட்ட ஒன்னும் சொல்லி கொடுக்கல, உண்மையதான் சொல்லியிருக்காவ. இவ அங்க போய் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுக்கா. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். ராசாத்தி மைனியும் வீட்டுக்கு போக சொல்லு. ஏ செல்லம்மா கிளம்பு, வீட்டுக்கு போலாம். என்ன வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லையோ? அப்போ உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. நீ எடுத்த ரெஸ்ட் வரைக்கும் போறோம். நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு போ. நாங்க போனாதான் அந்த பிள்ளைகள் வரோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுக்கா. அதனாலதான் நாங்க கிளம்புறோம். ராசாத்தி மைனியும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வை. அதான் இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. ஏக்கா என் மாமியார் ஏதோ உங்ககிட்ட வந்து பேசினவளோ? இல்ல சரோஜா, உன் வீட்டு பக்கத்துல அவியல பார்த்த கூட நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அவியல என்கிட்ட எதுவும் சொல்லிக்கிடவும் இல்லை. அப்படியாக்கா வரலையோ? நான் எங்க மாமனாட்ட போய் பேசிட்டு வந்துட்டேன். இனி அவிய உங்களை தேடி வரமாட்டாவக்கா. பிரச்சனையும் பண்ண மாட்டாவ, காலி பண்ணவும் வேண்டாம். என்ன சொல்ற சரோஜா? ஆமாக்கா நான் என் மாமனாட்ட பேசிட்டேன். அவிய அகிலாண்டத்திட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னாவ. அதனால நீங்க வருத்தப்படாங்கக்கா. அப்படியே சரோஜா? ஆமாக்கா உதவி செஞ்சக்கா. உங்களை இப்படி ஆச்சிட்டாவளேன்னு எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு. அதான் போய் எங்க மாமனாட்ட பேசிட்டு வந்தேன். இனி எந்த பிரச்சனையும் வராதுக்கா, வருத்தப்படாதங்க. சரி சரோஜா. நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். இத்தனை வருஷமா இந்த வீட்டுல வாழ்ந்திருக்கோம். இப்படி டக்குன்னு ஓனரமா நம்மள பேசிட்டாவளேன்னு கொஞ்சம் வருத்தமா போச்சு. காலி பண்ணுன்னு சொல்லிட்டாவளே. என் புருஷன்ட்ட இதை போய் எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ இப்ப சொன்னதுக்கு பிறதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தாக்க வருத்தமா இருந்துச்சு. எனக்கு உதவி செய்யவே உங்களை இப்படி கஷ்டப்படுத்திட்டாவளேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன்.
அதனால தான் உடனே தோட்டத்துக்கு போனேன் பார்த்துக்கிடுங்க. என் மாமனாரும் நான் சொன்னா புரிஞ்சுக்கிடுவாரோ ஏற்றுக்கிட மாட்டாரோன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் நான் சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கடன் கூட என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானம்மான்னு சொன்னார். அப்படியே சரோஜா அப்படியே சொன்னவே? ஆமாக்கா, என் மாமனார் அப்படி தான் சொன்னார். உன் மாமனார் உங்கள் மேலே கோவமாக தானே இருக்காருன்னு சொன்னா? கோவமாக தாக்கா இருந்தாவ. தோட்டத்தில் உள்ள பொருள் கூட எதுவுமே எடுக்கக்கூடாது, நான் தர 500 ரூபாய் வச்சு தான் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டாவ. அதனால எதுவுமே நம்ம அங்கே கேட்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கஷ்டம்னு வரும்போது என்கிட்ட கேட்க வேண்டியதானே எதுக்கு வெளியே போய் கேட்குறீன்னு சொன்னார். அப்படியே சரோஜா, அப்போ நீ உன் மாமனார்ட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம் பார்த்தியா? கேட்டிருக்கலாம்க்கா, நான் அவைய பேசின பேச்சுக்கு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. என் புருஷன் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்கவாங்கிறது ஒரு காய் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாவ. அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய் தாங்க நீ போய் எப்படிக்கா நிற்க முடியும்? அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கள் மாமியார்ட்ட வாங்கி தந்திருக்கீங்க. நான் என்ன அந்த கடனை அடைக்க மாட்டேன்னு சொன்னேன், 6 மாதத்தில் தந்துடுன்னு தான் சொன்னேன். அதுக்கு பொறுக்காம கோவப்படியாவும் உங்களை காலி பண்ணுன்னு சொல்லியாவ. இனி எந்த பிரச்சனையும் வராதுக்கா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதுங்க சரியா? சரி சரோஜா.